உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்கள் பாதுகாப்பாக இருந்தால்தானே சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. கவலைப்படாதீங்க, 2026 மாற்றுவோம். இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் தாவேகா தலைவர் விஜய்தான். அடுத்தடுத்து அவர் பேசிய வார்த்தைகள்தான் அரசியல் கட்சி தலைவர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. உங்களுடைய ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்களோட நினைப்பேன். ஒவ்வொரு வருடமும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் பெண்களுக்கான நாள் என்றே சொல்லலாம். பெண்கள் மீதான உயரிய மரியாதை, அவர்கள் உரிமைகள், சாதனைகள், பெண்களுக்கான முழு பெண்கள் அதிகாரம், சுதந்திரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக விழிப்புணர்வு நாளாகவே இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில்தான் இன்று சர்வதேச மகளிர் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மகளிர் தினமான இன்று பெண்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டு மகளிர் தின வாழ்த்து தெரிவித்தார். அதேபோல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்து தனது எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோதான் அரசியல் கட்சி தலைவர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. அந்த வீடியோவில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்மா, அக்கா, தங்கை, தோழிகள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சந்தோஷம்தானே, பாதுகாப்பாக இருந்தால்தானே சந்தோஷமாக இருக்க முடியும் என நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. என்ன செய்வது? நீங்கள், நான் என அனைவரும் சேர்ந்துதான் இந்த திமுக அரசை தேர்ந்தெடுத்தோம். அவர்கள் இப்படி நம்மை ஏமாற்றுவார்கள் என்பது இப்போதுதான் தெரிகிறது. எல்லாமே இங்கு மாறக்கூடியதுதான். கவலைப்படாதீங்க. வரும் 2026 நாம் அனைவரும் சேர்ந்து மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசை மாற்றுவோம். அதற்கு இன்றைய நாளான மகளிர் தினத்தில் உறுதி ஏற்போம். ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு அண்ணனாக, தம்பியாக, மகனாக, தோழனாக உங்களோடு நிற்பேன் என பேசியுள்ளார். தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அரசியல் கட்சி தலைவர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். சந்தோஷம் தானே? பாதுகாப்பா இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய, நீங்கள் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போ தானே தெரியுது. எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்கு உரியது தானே. கவலைப்படாதீங்க. 2026 நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, இல்லை நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாற்றுவோம். அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்களோட நினைப்பேன். நன்றி, வணக்கம்.